அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 9, 2025 புதன்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமை ஆகும், அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும்னு அறிவுடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. 6ஆம் வகுப்பினரில் 47% பேருக்கு வாய்ப்பாடு சரிவர தெரியவில்லை. மத்திய கல்வி அமைச்சக ஆய்வில் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸாம் ரிலேட்டடாக இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது எதுவும் இல்லை. பட் இந்த சர்வே கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. 6ஆம் வகுப்பு மாணவர்களில் 47% பேருக்கு 10ஆம் வாய்ப்பாடு வரை சரிவர தெரியவில்லை. 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 45% பேருக்கு 99 வரை ஏறு வரிசை இறங்கு வரிசையை எழுத தெரியவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. சும்மா ஓவர்வியூவாக பார்த்து வச்சுக்கோங்க அந்த நியூஸை. நீங்களும் விண்வெளி வீரர்களாகி நிலவில் நடைபெறலாம். மாணவர்களுக்கு சுபன்சி சுக்லா ஊக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்த பள்ளி மாணவர்களுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து கலந்துரையாடிய விண்வெளி வீரர் சுபன்சி சுக்லா, உங்களில் பலர் எதிர்கால விண்வெளி வீரர்கள் ஆகலாம், நிலவில் கூட நடைபெறலாம் என்று கூறி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். மேகாலயத்தின் ஷில்லாங் நகரில் உள்ள வடகிழக்கு விண்வெளி மையத்தில் செவ்வாய்க்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு நிகழ்ச்சியில் அசாம், மேகாலயம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 7 பள்ளிகளின் மாணவர்கள் சுபன்சி சுக்லா ஹாம் வானொலி மூலம் சுமார் 10 நிமிடங்கள் உரையாடினார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.